ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் அஃப்ரா. இது உங்கள் துல்ஹத் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பூண்டு குழம்பு. அதுக்கு முன்னாடி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம 2 பெரிய சைஸ் பூண்டு எடுத்துக்கலாம். அதோடைய தோலெல்லாம் உரிச்சிட்டு இப்போ தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா நம்ம பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு பூண்டு நல்லா வெந்திருக்கணும். அதனால் நம்ம முன்னாடியே நல்லா பாயில் பண்ணி வேக வச்சிடலாம். நம்ம பூண்டு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு நம்ம புளி ஊற வைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பூண்டு குழம்பு தாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், பூண்டு நல்லா வெந்துருச்சு. மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் கூட போதுமானது. சீக்கிரமாகவே பூண்டு வெந்துடும். தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த தண்ணியை தான் நம்ம குழம்புல ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம், வெந்தயம் 1 ஸ்பூன் அளவு, அடுத்தது கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். 2 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 2 இல்லை 1 கூட சேர்த்துக்கோங்க, போதும். நெக்ஸ்ட்டு சோம்பு 1 ஸ்பூனு, அடுத்தது காஞ்ச மிளகா தான், உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வாங்க தாளிக்கிறது பார்க்கலாம். ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எப்போவுமே என்ன குழம்பு செஞ்சாலும் மண் சட்டியில் செஞ்சால் அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. நம்ம குழம்புகளுக்கு எப்போவுமே செய்யும்போது எவ்வளோ எண்ணெய் ஆட் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, கடுகு, உளுந்து, சோம்பு, வெந்தயம், இது 3த்தையும் நல்லா வெடிக்க விடணும். சட்டி நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வெடித்து வருது பாருங்கள். நெக்ஸ்ட்டு 2 வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டால் கூட நல்லது தான். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் நார்மல் சைஸ் பல்லாரி வெங்காயமே யூஸ் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கிடுங்க. அப்போ தான் நம்ம இதில் வதக்கும் போது அப்படியே ஃபுல்லாக ஃபைன் பேஸ்ட்டாக மாறிடணும். எண்ணெயில் நல்லா வெங்காயம் வறுப்படுற அளவுக்கு இதை பொன்னிறமாக வர வரையும் நல்லா வறுத்துட்டு இதோட ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி இது 2ம் நல்லா மசிஞ்சிடணும். நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்குல்ல, அந்த வெங்காயம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதை நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இதில் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ என்னென்ன பொடி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மல்லிப்பொடி, அதாவது தனியா பொடின்னு சொல்லுவாங்க, தனியாத்தூள், அது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க.
அப்புறம் சீரக பொடி. இதில் என்னென்ன பொடி ஆட் பண்ண போகிறேன்னா 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த பொடியெல்லாம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா இது பண்ணிடணும், நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், நல்ல ஒரு திக்கான ஒரு இதில் இருக்குது, பேட்டில் மாதிரி. அந்த மசாலாலாம் அந்த இதிலே சேர்த்துடணும். நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் இருக்குல்ல, அந்த வெங்காயம் பேஸ்ட்டு, அதை வந்து இதில் சேர்த்துட்டு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது நீங்கள் பூண்டு கூட ஊற வச்சுருப்பீங்களே அந்த தண்ணி, அதையும் எடுத்து ஊற்றிட்டு உங்களுக்கு பூண்டு வந்து முழுசாக சாப்பிட பிடிக்குன்னா முழுசாக போட்டுக்கலாம். இல்லை எனக்கு பூண்டு தெரியக்கூடாது அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரே ஒரு சுற்று அப்படி சுற்றி கூட போட்டுக்கலாம். நான் வந்து முழுசாக தான் பூண்டை ஃபுல்லாக போட்டுட்டேன். பாருங்கள், இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. ரொம்ப ஈஸியான வேலை தான். பூண்டை கொதிக்க வைக்கணும், அப்புறம் நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிறது, அப்புறம் தாளிக்கிறது. டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். மறக்காமல் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கடைசியாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து லேசாக கொதிக்க விடுங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து தேங்காய் விழுது, அதாவது தேங்காவை நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும் தேங்காய் சேர்க்குறவங்களா இருந்தால் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரி வெறும் இது மட்டும் போதுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். முடிஞ்சிருச்சுங்க. நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளுடைய பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.